ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரகரிசி வெண்பொங்கல். இப்போ நான் காட்டுற டம்ளரில் 1.5 டம்ளர் வரகரிசியும் அதில் 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க. அதை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. வரகரிசி கொஞ்சம் அழுக்கு சேரும், அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அந்த அழுக்கு வரதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் காட்டின அதே டம்ளரில் 7 டம்ளர் கரெக்டாக 7 டம்ளர் தண்ணி வைங்க. தண்ணி வச்சு அதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ கலந்து 3 விசிலுக்கு வரட்டும் குக்கரில் வச்சுருங்க. இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் பார்க்கலாம். இப்போ 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை கட் பண்ணி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் கூட வச்சுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நம்மளுக்கு சாம்பார் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா உள்ளே அடியொட்டி கிளறி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டு அதை மூடி போட்டு ஒரு 4 விசிலுக்கு குக்கரில் அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்மளுக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் 3 விசில்லே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே நல்லா கிளறி விடுங்க. பார்த்தீங்களா, எந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்திருக்கு. இதை தாளிக்காமல் அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ஆனால் தாளிப்பு கொடுத்தா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட நெய் இன்றைக்கி இல்லை, அதனால் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் ஊற்றி தாளித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். ஏற்கனவே நம்ம சீரகம் போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் சீரகம் போடுங்க. இதுக்கு சீரகம் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் இஞ்சி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா வதங்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. வரகரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம பச்சரிசியில் நார்மல் வீட்டில் சாப்பாட்டு அரிசியில் பண்ணுற வெண்பொங்கலை விட இது இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வரகரிசி குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ, எப்படியோ இருக்குமோ, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசம்லாம் தெரியாது. சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் இது வரகரிசின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. இப்போ தாளிப்பு கொட்டி நல்லா கிளறி விடுங்க. நம்ம எண்ணெயில் தாளிச்சிட்டு கொஞ்சம் பச்சையாக நெய் ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டாலே அது அந்த ஸ்மெல் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கிளறியாச்சு. கொத்தமல்லி தூவிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான வரகரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பார்ப்போம். சாம்பார் வெந்துருச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா சிவந்துடணும்.
இப்போ தாளிச்சாச்சு. சாம்பார் 4 விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இது கூட நம்ம தாளிச்சதை கொட்டி நல்லா கிளறி விடுங்க. இந்த சாம்பார் வந்து ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் தான். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. இப்போ நம்மளுக்கு வரகரிசி வெண்பொங்கல், டிஃபன் சாம்பார் 2மே தயாராகிருச்சு. நம்ம காலையில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெய்லி இட்லி, தோசை இது சாப்பிட்டுட்டு நார்மல் பொங்கல் சாப்பிட்றதுக்கு இது வரகரிசி பொங்கல் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். வரகரிசி வெண்பொங்கலும் டிஃபன் சாம்பாரும் ஈஸியாக தான், சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே இந்த வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.